சொல்றது ரொம்ப ஈஸி, செய்யறது தான் கஷ்டம். எப்படிப்பட்ட கஷ்டமான சூழலையும் எதிர்கொள்ள சமூக பொறுப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி தான் நம்ம புதியுகத்தின் இளம்படை. நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிகிற தெர்மாகோல்ஸ், பிளாஸ்டிக் பேக்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், கார்ட்போர்ட் ஷீட்ஸ், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இதனால நம்ம என்விரான்மெண்ட் பொல்யூட் ஆகுது. இதெல்லாம் கிளீன் பண்ணி நம்ம நாட்டை சுத்தப்படுத்துறங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். பட் இதையே ஒரு சேலஞ்சா செஞ்சு காமிச்சிருக்காங்க கேசவ் வித்யா மந்திர் மெட்ரிக் பள்ளி இளம்படை வீரர்கள். வணக்கம், நாங்கள் கேசவ் வித்யா மந்திர் ஸ்கூலில் இளம்படையிலேருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு வடுகமலையில் சரவணா ஸ்டோர்ஸ் கிட்ட மட்டுமே இவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குது. அங்கே இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி மாடு மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த மாட்டோட வயிற்றுக்குள்ளே அது போச்சுன்னா அதுக்கு தீங்கு ரொம்ப விளைவிக்கும். அதனால இன்னைக்கு நாங்கள் இங்கே வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறோம். வணக்கம், நான் கேசவ் வித்யா மந்திர் ஸ்கூலில் இளம்படை வீரர்கள் வந்திருக்கிறோம். அதே தலைப்பு தான் நாங்கள் மக்கும் குப்பை மக்கள் குப்பை குறித்து என் குப்பை என் பொறுப்புங்கிற தலைப்பு நாங்கள் ஃபுல்லாக ஃபீல்டு ஒர்க்குக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி அதே மாதிரி வடுகபலத்தில் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு இடம் பார்த்திங்கன்னா இங்கே இது ரேஷன் கடை, வடுகமலை ரேஷன் கடைக்கு பின்னாடி ஃபுல்லாக குப்பையாக இருக்குது. மக்கும் குப்பையும் இருக்குது, மக்கள் குப்பையும் இருக்குது. அது ஃபுல்லாக நாங்கள் இந்த டீமோட க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி இன்னும் வடுகமலை ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நாங்கள் க்ளீன் பண்ணுவோம். அது வரைக்கும் மக்கும் குப்பை மக்கள் பிடிச்சி. வணக்கம், நாங்கள் கேசவ் வித்யா மந்திர் பள்ளி இளம்படை ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த வீடியோவில் இந்த சரவணா ஸ்டோர்ஸ் இதே பிளேஸ் தான் எவ்வளோ குப்பையாக இருந்தது நீங்களே பார்த்துருப்பீங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடம் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் சுற்றுச்சூழலை இந்த மாதிரி பொது இடத்துல போடாமல் நீங்கள் இருக்கிற சரௌண்டிங்ஸை நீங்களே க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் எங்கள் விழிப்புணர்வோட நோக்கம். அட, எவ்வளோ குப்பைகள் இருக்கு பாருங்கன்னு இளம்படை வீரர்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் மக்களிடையே அவேர்னஸும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் கேசிகே ஸ்கூலில் வந்திருக்கோம். இந்த இளம்படை வந்திருக்கோம். இந்த பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி டிச்சில் போடாமல் மக்காத குப்பைகள்லாம் தனியாக போட்டு வச்சு குப்பைக்காரங்க வருவாங்கள்ல, அவங்கள்ட்ட வந்து நீங்கள் கொடுத்துருங்க. இந்த மாதிரி போட்டு இருக்கிறதுனால டிச்சிலாம் அடைச்சிட்டு நிறையா பாதிப்பு ஆகும். அதனால் டிச்சில் போடாமல் அவங்கள்ட்ட. சரி. வணக்கம், நாங்கள் கேசவ் வித்யா மந்திர் பள்ளியில் இருக்கோம். நம்மளே இளம்படை. நாங்கள் சுற்றுச்சூழலை என் குப்பை என் பொறுப்புங்கிற தலைப்பில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வந்திருக்கோம். அதாவது மக்கும் குப்பை மக்கள் குப்பை பிரித்து வந்திருக்கோம். அப்படி க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் ஸ்கூல் வந்திருக்கோம். எதுக்குன்னா நம்ம மரக்கன்று கொடுக்குறது. மரக்கன்றுனா கொய்யாப்பழ மரமும் பாதாம் மரமும் கன்று உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது நீங்கள் நட்ட வச்சு நல்லபடியாக ஒரு அளவுக்கு வளர்த்துருங்க. ஏன்னா மரம் நம்மளுக்கு நிழல் தருது. நிறைய மருத்துவ குணமும் மரத்தில் இருக்குது. ஆனால் மரம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு மழையும் வருது. ஆனால் நம்ம அஃபாரஸ்டேஷன் நிறையா பண்ணணும். மரத்தை எல்லா இடத்துலையும் நல்லா நட்ட வைக்கணும். டீஃபாரஸ்டேஷன் கொஞ்சம் குறைக்கிறதுக்காக நாங்கள் நிறைய மரத்தை நட்ட வச்சுருக்கோம். அதனால் உங்கள் ஸ்கூலுக்கு ஒரு 2 கன்று கொடுத்துருக்கோம். வணக்கம், நான் கேசவ் வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலேருந்து இளம்படை வீரர் நான் பேசுகிறேன். இங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப பிளாஸ்டிக்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவில் நிறைய மரங்கள் இல்லை. அதனால நாங்கள் இந்த சீத்தாப்பழ மரத்தை இவங்களுக்கு கொடுக்குறோம்.
இளம்படை குழு ஸ்டார்ட் பண்ண டேல இருந்த தன்னம்பிக்கை இப்போ செயல் வடிவத்துல சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இதற்கு ஒத்துழைத்த கேசவ் வித்யா மந்திர் நிர்வாகத்துக்கும் இளம்படை வீரர்களுக்கும் புதுயுகம் சார்பாக நன்றி.